வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் அது மட்டும் இல்லாமல் எம்டி சாருக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நேற்றே அந்த சர்ப்ரைஸான ஒரு தகவலையும் அந்த மகிழ்ச்சியான தகவலையும் நேற்று நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா எம்டி சாருக்கான பைலை அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருப்போம். இது மக்களுக்கிடையே பார்த்திங்கன்னா ஒரு புதிய நம்பிக்கையை தான் உருவாக்கி இருக்குது. ஸோ என்ன தான் அடிமேல் அடி விழுந்தாலும் இப்போ எம்டி சார் வெளியில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவனே பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம சேனல் கமெண்ட்லேயே நிறையா பேர் நெகட்டிவான ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நேற்று அந்த பைல் கிடச்சிருச்சும் போட்டோன்னே அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒரு சப்போர்ட்டான ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இது மூலியமாகவே நமக்கு தெரிய வருது எம்டி சார் வெளியே வந்தது எவ்வளோ ஒரு நம்பிக்கை அளிக்குது, எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஒரு அப்டேட்டாக பார்த்திங்கன்னா பைல் அப்ரூவல் ஆகிறதுக்கு நேற்று ஈவினிங் ஆகிட்டதுனால ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி அப்படி வெளியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா மீடியா, ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து பேட்டி கொடுக்க போகிறதாகவும் நேரலையில் சந்திக்க போகிறதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இது இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், மக்கள்கிட்ட பேச போகிறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா நேரில் பேசுறதுனால இன்னொரு எல்லாருக்கும் நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் ஆகட்டும், நெகட்டிவ் வீடியோ நிறையவே குறைஞ்சிருக்குது. எம்டி சாரை சர்ப்ரைஸாக வெளியில் கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா நமக்கான முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எம்டி சார் எப்போ என்ன ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க வெளியில் வந்துட்டாலும் இல்லை மற்ற தகவல்கள் ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பொறுமையாக இருந்ததுக்கான பலனாக பார்த்திங்கன்னா இப்போ எம்டி சார் வெளியே வந்துட்டாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லா யூடியூப் சேனல்லையும் பாசிட்டிவாக போடுறவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, எது நடந்தாலும் ஒரு நல்லதாகவே நடக்கும், அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான பலனாக இப்போ எம்டி சார் வெளியே வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்டேட்டை அவங்களாவே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவோ இல்லை ஒரு பேட்டி மூலியமாவோ அவங்க தெரியப்படுத்துவாங்க. அந்த தருணத்துக்காக எல்லாரும் தான் காத்துக்கிட்டு இருப்போம், நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அவங்களே ஒரு அப்டேட்டை தெரியப்படுத்துவாங்க. எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இதே மாதிரி வேறு நல்ல தகவல் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியமாக மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புலேருந்து என்னெல்லாம் சதி செய்யணுமோ சதி செய்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் யாரும் அதை ஏமாற வேணாம், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிப்பேன். இதே மாதிரி வேறு நல்ல தகவல் கிடைச்சதுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.